தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி எலிஜிபிள் லிஸ்ட் ஃபார் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மொத்தம் 107 கேண்டிடேட்ஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அவங்க எல்லாருமே நாளைக்கு 13ஆம் தேதி கவுன்சிலிங்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆல்ரெடி இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னோட சொல்கிறேன். இந்த 9 சர்டிஃபிகேட்ஸும் உங்கள்கிட்ட ஒரிஜினல் எல்லாமே இருக்கணும். ஒரு 2 காப்பி ஜெராக்ஸும் கையில் வச்சுங்க சேஃப்டிக்கு. நீட் யூஜி 2026 அட்மிட் கார்டு அண்டு ஸ்கோர் கார்டு, 10th மார்க் லிஸ்ட்டு, 11th மார்க் லிஸ்ட்டு, 12th மார்க் லிஸ்ட்டு, 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சுங்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பேரண்ட்ஸ் ஏதாச்சும் அப்பா இல்லை அம்மா யார் ஒருத்தருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே போதும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் காலையில் 9 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். 9 மணிக்குங்கிறது 1 ஹவருக்கு முன்னாடியே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 8 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே இருக்கணும். ஆல் எலிஜிபிள் லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் அவைலபிள் இன் தி அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் வந்து ரேங்க் நம்பர்லாம் எதுவும் சொல்லலை, இத்தனை நம்பர்லேருந்து இத்தனை நம்பருக்குள்ளார வாங்கன்ட்டு. ஸோ எல்லாருமே அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருமே நாளைக்கு கம்பல்சரி நாளைக்கு நீங்கள் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த வென்யூ லெக்சர் ஹால் 2 அது வந்து உங்களுக்கு அந்த மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓமந்தூரார் எஸ்டேட்டில் இருக்குது. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் லொக்கேஷனை காட்டும். அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தாலே தெரியும். அதேமாரி பஸ் ஸ்டாண்டு, சிம்சன் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு லோக்கல் பஸ்ஸில் நீங்கள் சென்னை வெளியூர்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் சென்னைக்கு வந்துட்டு அங்கேருந்து லோக்கல் பஸ்ஸில் ஏறி நீங்கள் ஓமந்தூரார் பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும். இல்லை சிம்சன் பஸ் ஸ்டாப் எப்படி சொன்னாலும் இறக்கி விடுவாங்க. அதேமாதிரி மெட்ரோ ஸ்டேஷனுங்கிறது கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோ. அது வந்து உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் சவுத் சைட்லேருந்து வந்து நீங்கள் கிளம்பாக்கத்துலலாம் இறங்குறீங்கன்னா அங்கேருந்து மெட்ரோ கிடையாது, உங்களுக்கு ஏர்போர்ட்லேருந்து தான் வரும். ஸோ நீங்கள் அங்கேருந்தே பஸ்ஸில் வர்றது பெஸ்ட்டு. எலக்ட்ரிசிட்டி ரயில்வே ஸ்டேஷன், சிந்தாதிரிப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன், இது நீங்கள் ஈசிஆர்லேருந்து வர மாதிரி இருந்தால் நீங்கள் திருவான்மூரை தாண்டி நீங்கள் மத்திய கால ஸ்டாப்பிங்கில் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் ட்ரெயினில் இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறினீங்கன்னா நீங்கள் 10 நிமிஷத்துலேயே 10-15 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்துடலாம். மத்திய கால ஸ்டாப்பிங்லேருந்து ஏறினீங்கன்னா நீங்கள் நேராக இங்கே ஓமந்தூரார் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே நீங்கள் வந்துடலாம். இந்த கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணாலே தெரியும். ப்ளஸ் இதுக்கு வந்து டியூஷன் ஃபீஸு, சப்போஸ் நீங்கள் டிடி எடுக்க முடியலைன்னா நீங்கள் அந்த கவுன்சிலிங் சென்டர்லேயே டிடி எடுக்கலாம். அது என்னன்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தாச்சு. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உங்களால் டிடி எடுக்க முடியலைன்னா இப்போ இதுக்கு மேலே டைம் இல்லைன்னா உங்களுக்கு சப்போஸ் பேங்க்லாம் எதாவது 4 மணியோட க்ளோஸ் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு இதுக்கு மேலே டைம் இருக்காது. இது வரைக்கும் டிடி எடுக்கலைன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கிளம்பி அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் நாளைக்கு காலையில் அங்கே வந்துடுங்க. 8 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். டிடி அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசினா 500 ரூபா ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் டியூஷன் ஃபீஸ் 10,073 ரூபா. எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இஃப் ஆனுவல் இன்கம் மோர் தென் 2.5 lakhsனா 500 rupees உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸு. 10,073 ரூபாங்கிறது உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் ஃபார் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் எல்லாத்துக்குமே.